இன்றைக்கி நம்ம கேட்குற அந்த வார்த்தையினுடைய தலைப்பு, ஒய் வி ஷுட் லிவ் அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட். நான் ஏன் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும்? ஏன்னா கடவுளுடைய வார்த்தையின்படி எவ்வளவு கேட்டிருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம். வார்த்தையின்படி வாழாத நிலையில் தான் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுது நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. நாமானாலும் சரி, நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளானாலும் சரி, நம்முடைய குடும்பத்தினராலும் சரி, அல்லது ஊழியமானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, எல்லாருமே வார்த்தையின்படி வாழும்போது தான் நிறைய நன்மைகள் கிடைக்குது. அதனால் இதை பற்றி நம்ம தியானிக்க வேண்டியது அவசியம்னு படுது. நான் இதை வெவ்வேறு விதமாக நம்ம பேசியிருந்தாலும் கேட்டிருக்கிறோம் அடிக்கடி. இது தினந்தோறும் கூட இதை நான் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் பேசின பிரசங்கமாக இருக்கிறது அப்படின்ட்டு நான் யோசிக்காமல், ஆண்டவர் சில காரியங்களில், நீங்கள் ஒரு ஆடு கெட்டு போனாலும் அது கர்த்தருக்கு பிடிக்கிறது இல்லை. நிறைய பேர் பக்திமானாக இருப்பாங்க, அப்படி காட்டிக்கிடுவாங்க. பாரம்பரிய சபைகளில் பாருங்கள், அவங்கள பார்த்தா சர்ச்சுக்கு நேர்த்தியாக போவாங்க, வஸ்திரங்கள் எல்லாம் ரெகுலராக சர்ச்சுக்கு போவாங்க. ஆனால் வார்த்தையின்படி வாழ்கிறது நிறைய பேர் கிடையாது. அதே போல் சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தாலும் காணிக்கைகள் கொடுத்தாலும் வார்த்தையின்படி வாழ்கிற பொழுது மாத்திரம்தான் அந்த மாற்றங்களை வாழ்க்கையில் காண முடியும். இப்போ அதனால தான் நம்ம கேட்குறோம், நாம் ஏன் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும்? ஏன் வாழணும் நீங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். எதனால் வாழணும்? ஏன்னா வேறு விதமாக வாழ்கிறோம். இன்றைக்கி வசனத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ, வசனத்துப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துருக்கிறோமோ, அதை விட ஆண்டவர் கோயிலுக்கு போனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிடுவேன், வந்துடுவேன். மற்றபடி ஊரில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துருவோம். அது நிறைய பேருக்கு இருக்குது. அதுதான் தப்பு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பிரசங்கம் நமக்கு அவசியம். ஏன் பிரசங்கம் அவசியம்? இந்த பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் கொண்டு வருவதற்கு, நம்ம நல்லா இருப்பதற்கு இது உதவும். அதனால தான் இந்த பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை கவனமாக நம்ம கேட்க வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு பிரசங்கம் பொதுவாக பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டோம், எல்லாம் நல்லா தானாக நடக்கும், ஒரு ஜெபம் பண்ணிட்டேன் எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறதுனால கிடையாது. அதனால இது ரொம்ப முக்கிய பங்கு. நான் அந்நிய பாசையில் தனிப்பட்ட ஜெபத்தில் நல்ல ஜெபம் பண்ணுறேன், அதனால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செஞ்சாலும், அப்படின்னா பிரசங்கம்னு ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லையே. உங்கள் ஜெபத்தில் தான் எல்லாம் நடந்திருக்குமே, இந்த பிரசங்கம் உங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படி தானே? ஆமாம். அது என்ன வருது? நீங்கள் நல்லா அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்கள் வசனத்தை கேட்கணுங்கிற ஆர்வம் தான் வரும். மெத்தனம் வராது, ஒரு கெத்து வராது, ஏற்கனவே கற்றுக்கொண்டங்கிற ஒரு திமிர் வராது. இதை நான் கேட்கணும், இதில் மாறணும், என் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு, நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும். ஸோ அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்குறோம். உங்களுக்கு என்ன லாபம்? ஏன் நீங்கள் கற்றுக்கிட வேண்டும்? ஏன் கற்றுக்கிடணும்? முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1-3 வரை பார்க்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு இந்த 3 பார்க்குறோம். ஆதியிலே இயேசு இருந்தார், அதான் வார்த்தையானவர் இருந்தார். ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார், ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார், அந்த வார்த்தையானவர் தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். ஆதியிலே வார்த்தை தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இந்த உலகம் அண்ட சராசரங்கள்லாம் படைக்கும் முன்பு வார்த்தை தான் இருந்தது. வார்த்தை ஏன் முக்கியம் நம்ம வாழ்க்கைக்குன்னா, இந்த முதல்ல பார்க்குறோம், முதல்ல இருந்ததே இந்த உலக படைப்பில் நம்ம ஏற்று பார்க்குற வானமோ, இந்த பூமியோ, நட்சத்திரங்களோ, காற்றோ எதுவோ இல்லாமல், இந்த பூமியில் இந்த வானம் பூமி, இந்த ஆகாய விரிவு எதுவுமே இல்லாமல் இருந்தது ஒரே ஒன்று தான் இருந்துச்சு, அது வார்த்தை. வார்த்தையானவர், அந்த வார்த்தையானவர் அதுதான் இயேசு குமாரன். அவர் ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார், வார்த்தையானவர் தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தையானவர் தேவனாக இருந்தார், அந்த வார்த்தையானவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார், உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் பை த வேர்ட். எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த எல்லாமே உண்டாக்கப்பட்டதில் தான் நம்மையும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்குனாருன்னு பார்க்குறோம். இப்போது ஆதி ஆமத்தில் 1 எல்லாத்தையும் பார்க்கும்போது வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்குறார். வார்த்தையானவர் இருந்தார்னு பார்க்குறோம். ஆதி ஆமம் 1 நம்ம கடைசி வரை அந்த 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது வார்த்தையானவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாருன்னு பார்க்குறோம்.
இப்போ நம்ம சயின்ஸ் அப்படி சொல்கிறதில்ல, வார்த்தை சிருஷ்டித்தது அப்படின்னு சொல்கிறதில்ல. எல்லாம் ஏதோ ஒரு ரீதியில் அது உண்டாச்சுது அப்படின்னு தான் சயின்ஸ் அப்படி சொல்லுமே தவிர, அவங்களுக்கு தெரியாது வார்த்தை உண்டாக்கியதுன்னு தெரியாது. வார்த்தையானவர் உண்டாக்கினார். ஒரு கடவுள் இருக்கிறத சயின்ஸு சொல்கிறது கிடையாது. ஏன்னா கடவுளுங்கிற படிப்பு சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. அவங்க சரீர பிரகாரமான நேச்சுரல், அது ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் அவங்க ஆராயிறாங்களே தவிர, இதை தோற்றுவித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் மூலமாக படைக்கப்பட்டதுங்கிறத அறிய முடியாமல் இருக்கிறாங்க. சரி, அதனால தான் இந்த படிப்பை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தான் வானத்தையும் பூமியை படைச்சார். கர்த்தர் தான் எல்லா காரியங்களையும் உண்டாக்குனார், வார்த்தையினால் உண்டாக்குறாருன்னு பார்க்குறோம். வார்த்தையாக முக்கியம் அப்படின்னா, படைக்கப்பட்டது எல்லாமே வார்த்தையினால், அதனால தான் அது முக்கியம். ஸோ 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது. பின்பு 1:26 ஜெனசிஸ் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் சொன்னார். வார்த்தையின் மூலமாக மனுஷன் உண்டாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு சரீரம் உண்டாகும் முன்பாக மனுஷனை நம்மையும் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு யார் நமக்கு சாப்பாடு போடுறாங்கிற உணர்வு இருக்கணும். பாருங்கள், வீட்டில் தானாக சாப்பாடு வர்றதில்லை எல்லாருக்கும். அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லாட்டா மனைவி சோறு வாங்கி போடுவாங்க கணவனுக்கு, அல்லது கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளைகளுக்கு சம்பாத்தியம் பண்ணி போடுவாங்க. ஒரு உணர்வு இருக்கணும், நம்ம சோறு எப்படி வருதுன்னு தெரியணும். அட்லீஸ்ட் அந்த உணர்வு உலகத்தானுக்கு இருக்குது. ஆனால் அது உலகத்தானை விட கடந்த கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு நான் ஏன் வாழ்கிறேன், எப்படி வாழ்கிறேன், எப்படி எனக்கு உணவு கிடைக்குது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, நான் யாரால் படைக்கப்பட்டுருங்கிற உணர்வு இருக்கணும். இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையினால் எல்லாமே உண்டாக்கப்பட்டோம், நாம் வடிவமைக்கப்பட்டோம். நம்முடைய உண்டாக்கப்பட்டது வார்த்தையினால். அதனால் வார்த்தையை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியாது. ஏன்னா வார்த்தையினால் படைக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள், இல்லையா? ஆமென். அது ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த வார்த்தையினால் படைக்கப்பட்ட நாம் யோவான் 1:14 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷன் பாவியான பொழுது அதே வார்த்தையானவர் மனுஷனுக்காக மாமிசமானார். பிறந்தார் அப்படிங்கிறத விட மாமிசமானாருங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது. வார்த்தையானவர் மாமிசமானார். அந்த வார்த்தை மாம்சமாகி வார்த்தை மாம்சமாகின்னு சொல்லியிருக்கு. அந்த குமாரன் மாம்சமானார். இந்த வார்த்தைன்னு ஏன் ஆவியானவர் குறிப்பிடுறாருன்னா, வார்த்தையினால் நம்மளுடைய வாழ்வு, வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டோம், வார்த்தையினால் உலகம் உண்டாக்கப்பட்டது, வார்த்தையினால் நாம் படைக்கப்பட்டோம். வார்த்தையானவர் மனுஷனை பாவியான பொழுது அவனை மீட்கும்படியாய் வார்த்தையானவர் மாமிசமானார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வார்த்தை மாம்சமாய், வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா அவருடைய மகிமை கண்டமது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:14 நாம் பார்க்கிறோம். இதை அடுத்த நாம் பார்க்கிறோம் யோவான் 1:12 அந்த வார்த்தை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார், மாம்சமானார், சிலுவையில் போனார், மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த வார்த்தையானவர் மேலே விசுவாசம் உடையவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை ஆகுனார்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமாக அப்பா அம்மாவுக்கு பிறந்த பூமியில் வாழ்கிறவனை டைரெக்டாகவே ஒரு மாத்துறார், தேவனால் பிறந்தவனாக மாத்துறார். அல்லேலூயா சொல்லுமா? ஹலோ, அல்லேலூயா. அதில் என்னன்னா, தேவனால் மனுஷனால் வாழ்கிறவன் இப்போ தேவனால் வாழ போகிறான். மனுஷன் நம்பி வாழ்கிறவனை தேவனுடைய குடும்பத்தாராய் ஆக்கிறார் ரட்சிப்பின் போது. அப்போ நமக்கு படி இழக்கிறது கர்த்தராயிட்டார். இப்போ ஒரு பிள்ளையை பெற்றா அம்மா அப்பா காப்பாற்றுறது போல் ஒரு மறுபடி பிறந்தா அவனை காப்பாற்றுறது தான் சொந்த கை கால் வேலைலாம் கிடையாது, கர்த்தர். ரட்சிப்பில் மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, உலகத்தானுக்கு அப்படி கிடையாது. தான் வாழ்கிறதுக்கு, பிழைக்கிறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு அவன் தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை என்ன பாரு, நான் உன்னை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான், ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஆனால் மறுபடி பிறக்கும்போது என்ன, அதே பையன், அதே ஆள் தேவனால் அவன் பிறக்கிறான். அப்போ அந்த கர்த்தர் தான் அவனுடைய எல்லா காரியத்திற்கும் பொறுப்பாயிடுறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, அல்லேலூயா. கர்த்தரை நம்மளை போஷிக்கிற, காப்பாற்றுகிற, வேலையை தருகிற, உயர்த்துகிற, துணி தருகிற எல்லாம் ஆண்டவராக ஆயிருந்தார். அதான் பைபிள் சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
சாலமோன் தன்னுடைய சர்வ மையிலும் அப்படி உடுத்தியிருந்தான், அதை போல மேலானவைகளை நம்ம உடுத்த வல்லவராக இருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. ஆமென் சொல்லலாம். ரைட்? யூ நோ Solomon, the wise, the trillionaire lived earlier. அவனை போல கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் யாருமே வாழ்ந்ததில்லை. அவனை வாழ வச்சது நம்முடைய தேவன். சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அதே போல் உடுத்திருந்ததெல்லாம், அதே போல் உடுத்திருந்ததெல்லாம் என்னென்னா வாழ்க்கை தரம், லைஃப் ஸ்டைல். அதை போல் உன்னை வாழ வைக்கிறது ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன வார்த்தை கஞ்ச பிசினியா ஒன்றும் இல்லாதவனா வாழ்கிற கருத்து உண்டாக்கலை. வானத்தையும் பூமியும் படைச்சி பூமியே நம்ம கையில் தந்த தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார். Praise God, hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. அந்த படிச்சு பாருங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் காட்டு புஷ்பத்தை கர்த்தர் எப்படி உடுத்து வைக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது ஒன்றை நான் உடுத்து வைப்பேன் அப்படி சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் ஊழியத்துக்கு போனால் 5000 10,000 கிடைக்கும், அதை வச்சு நம்ம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? இந்த பாஸ்டர் நம்பவே கூடாது. என்ன யார் நம்ப சொன்னா? நானும் உங்களுக்கு துணி வாங்கி தருவேன்னு சொன்னேன், நானும் உனக்கு சம்பளம் தருவேன்னு சொன்னேன். கர்த்தர் சொல்லியிருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கீழே போயிட்டேலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் கஷ்டத்தை உங்களுக்கு தரவே மாட்டார். ஆமென். முதல்ல விசுவாசிக்கிறோம். பேதுருவின் தேவன். பேதுரு என்ன பண்ணார்? பிஸ்னஸே விட்டு ஆண்டவர்கிட்ட வந்தார். பிஸ்னஸ் பண்ணுற மீன்பிடி பிஸ்னஸே விட்டு வந்தார். அவர் பார்த்தார் அவனுடைய போட்டெல்லாம் மூழ்கத்தக்கதாக, அவன் வலைகளெல்லாம் கிழிக்கத்தக்கதாக. அப்போ அவன் என்ன பண்ணான்? இன்னொரு ஆளையும் பார்ட்னருக்கு சேர்த்தான் அந்த பிஸ்னஸில். அவனால் பிஸ்னஸ் நடத்த முடியல, இன்னொரு பார்ட்னர்ஷிப் நடந்துச்சு அங்கே உடனடியாக, இன்ஸ்டான்டேனியஸாக ஜாயிண்ட் வெஞ்சர். முதல்ல ப்ராப்பரேட்டர்ஷிப் ஃபர்ம் அல்லது ப்ரைவேட் லிமிடெட் வச்சுருந்தான், பிறகு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணான். நான் மாத்திரம் அந்த பிஸ்னஸை பண்ண முடியாது, அவ்வளோ ஆசீர்வாதம் வருதுப்பா, நீனு வா, உன் போட்டையும் கொண்டு வா. 2 பேர் போட்டையும் போடுவோம். அதாவது 2 லாரி கம்பெனிக்காரன், நிறைய நம்மளுக்கெல்லாம் வியாபாரம் இருக்குது, உன் கம்பெனி என் கம்பெனி சேர்த்து வச்சாதான் இந்த லோடெல்லாம் ஏற்ற முடியும்னு சொன்னது போல். அவன் ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசாக வருது? ரொம்ப பெருசாக வருது. இவன் நினச்சிருக்கிற பிஸ்னஸ் காட்டிலும் கர்த்தர் பெருசாக கொடுக்குறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். உறக்கமாக தான் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல நான் சொல்கிறேன், நான் வியாபாரத்துக்கும் பொருளாதாரத்தை சம்பாத்தியம் பண்ணுற வேலைக்கும் நான் எதிரி கிடையாது. நீங்கள் நிறைய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பணாசை இருக்கக்கூடாது, நிறைய சம்பாத்தியம் பண்ணணும். ஏன் நிறைய சம்பாத்தியம் பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. அதுதான் நம்முடைய பர்பஸ். நாமும் நல்லா இருக்கணும், ராஜ்யத்தையும் கட்டணும், அதுக்கு தான் தேவை. இருக்கீங்களா? ஆமென். காலத்தை விரயம் பண்ணிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தங்கத்தை வாங்க வேண்டிய நேரத்தில் வாங்கணும், நல்ல விலை கூடி இருக்கும்போது விற்கணும், கூடி இருக்கும்போது வாங்கணும். வார் வந்துட்டு பிரதர் தங்க விலை குறைஞ்சிட்டு போய்ட்டு பயந்து போய் ஓடி போய் விற்கணும். இந்த கோமாளி கூட்டம் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எப்போ வாங்கணுமோ அப்போ வாங்கணும், எப்போ விற்கணுமோ விற்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும், ஜெயமாக வாழணும். ஊரெல்லாம் ஓடி விற்கிற நேரத்தில் ஓடி விற்காத, கர்த்தர் விற்க சொன்னார்னா வில்லு. அப்படி ரைட்டா? பிஸ்னஸ் கர்த்தர் இப்போ சொல்ல எப்போ போட சொன்னார்? அப்போ போய் மீன் பிடிக்க போகணும். மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க? மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, எல்லோரும் வலை அலசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் இவனும் அலசிக்கிட்டு இருக்கிறான். அதனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவன்லாம் வலை அலசிக்கிட்டு இருக்கான், வந்துட்டான், இது மீன்பிடிக்க நேரமே கிடையாது, இப்போ போடு அப்படிங்கிறார். அதே மீன்பிடி தொழில் கர்த்தர் வார்த்தையின்படி பண்ணுறான், ஏராளமாக நன்மைகள் எடுக்கிறான். நல்லா இருக்காங்காண்டி நம்ம கேட்குறோம். நல்லா இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அன்னால் அழுது ஒன்றுமே முடியாதுன்ட்டு இருந்தா கடைசியில் கர்த்தரத்தில் போனா முடியுமா? தேவனால முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, பெரிய அளவில் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை பின்தொடரும். தேவனால் கூடாது ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாம் தேவன் பிள்ளையை வாக்குரைத்தார், கொடுத்தார். ஹல்லேலூயா.
லாசரு உயிரோட எழுப்புவேன் சொன்னார், போனாரு, எழுப்பினார். உன்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டேன்னாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே செய்வார். ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ ஒருபோது நீ கெட்டு போவதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உற்சாகத்தில் விசுவாசத்தில் வாழ்வோம். பிரதர், எனக்கு சிலது கிடைக்காம இருக்கு பிரதர், அதனால தான் இன்றைக்கு சிலவிற்காக நான் பேசுகிறேன், பலருக்காக நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால நண்பனுக்கு கொடுக்குற முக்கியத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறது கிடையாது. அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறது கிடையாது. தன்னுடைய வேலை வியாபாரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறது கிடையாது. பிஸ்னஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறது கிடையாது. பிஸ்னஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் முடிஞ்ச ஒரு 5 மணி நேரத்தில் பைபிள் எடுத்து அப்படி பார்க்குறது. ராத்திரி 9, 10, 10:45 மணிக்கு அப்படி திறந்து வச்சா களைப்பில் பைபிளை படிக்க முடியுமா, ஜெபம் பண்ண முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் லீவ் போட்டுட்டு நண்பர்கள் வீட்டில் போய் கேக் வெட்டு பொண்ணு போடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. மேரேஜுக்கா அடிச்சு புரண்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலே. இவ்வளவு தூரம் நீ செயல்படுற கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது உண்டா? 2 days லீவ் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை படித்தது உண்டா? 2 நாள் லீவ் போட்டு எங்காடு போய் தங்கி ரூம் எடுத்து தங்கி கர்த்தருடைய வார்த்தையை படித்தது உண்டா? வீட்டில் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லுவேன். யார் யாருக்கெல்லாமோ நம்ம ஓடுறோம். அவங்களெல்லாம் காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பெருசு கிடையாதா? நம்ம சொந்த வியாபாரத்தை காட்டிலும், பிஸ்னஸ் காட்டிலும், வேலையை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், மனைவி காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமாக நீ கொடுத்தது உண்டா? அந்த இடத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். நீ அதால் படைக்கப்பட்டாய், அவரால் உருவாக்கப்பட்டாய், அவரால் நீ மீட்கப்பட்டிருக்கிறாய் என்றால் இந்த வசனத்தை படிக்கிறோம். நியூ லைஃப் பை த வேர்ட். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது இப்படி தான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அப்பா வேணும், எங்கள் அம்மா வேணும், எங்கள் அப்பா அம்மாவுக்காண்டி வாழ போகிறேன், ஊருக்காண்டி வாழ போகிறேன், உலகத்துக்காக வேண்டி வாழ போகிறேன், வேலைக்காண்டி வாழ போகிறேன், வியாபாரத்துக்காண்டி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. நான் தேவனுக்காக வாழ போகிறேன். அவர் எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார், புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவர் எனக்கு வேணும். அவர் பின்னால் நான் போகிறேன். அவர் பின்னால போறேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய போறேன். இந்த இயேசு எனக்காய் மீட்பை அருளி இருக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் கேட்பேன். இப்போ எனக்கு அப்பா அம்மா ஊரு உலகம் எல்லாம் எனக்கு ரெண்டாந்தரம். எனக்கு ஃபர்ஸ்ட் இயேசுங்க. அதுக்கு தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது இல்லைன்னா நீங்க வேற மாதிரி வாழ்றீங்கன்னு அர்த்தம். அது இல்லைன்னா நீ வேற மாதிரி வாழ்றீங்க. யாராவது சொல்லுவாங்களா, என்னடா சர்ச்சு கோயிலுன்னு போற, உங்க அம்மா சொல்ல நீ கேட்க மாட்டியா, நான் உன்னை பெத்தெடுத்தேன் பாரு. இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்க. பிசாசு அப்படிலாம் யூஸ் பண்ணுவான். என்ன பண்ணணும்? இயேசு என்ன பண்ணாரு? இவங்க தான் என் சகோதரர்கள் சொன்னால, இதுதான் என்னை பெற்றெடுத்தது, இதை சொல்ல நான் கேட்பேன், உங்களை நான் மதிக்கிறேன், அன்பு கூறுறேன். ஆனால் இதுக்கு பிறகு மம்மி, இதுக்கு பிறகு டேடி, இதுக்கு பிறகு என் பிஸ்னஸ், இதுக்கு பிறகு என்னுடைய எல்லாம் அப்படின்னு சொல்ல தெரியணும். இவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இவன் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறவன். இவன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவள் இரத்தத்தினாலாவது, அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்சத்தினுடைய சித்தத்தினால், புருஷனுடைய சித்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் கணவன் மனைவினால பிறக்கல, அப்பா அம்மாவால பிறக்கல, அவங்க வேற இரத்தத்தினால பிறக்கல. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் அப்பா அம்மானால பிறக்கல, அவங்க வேற ஏதாவது பிறக்கல, அவங்க தேவனாலே பிறந்தவர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படியே நான் வேற பிறப்புங்க, நான் வேற பிறப்பு, நான் வேற பிறப்பு. அப்போ அம்மா அப்பா சொல்கிறத கேட்கறது வார்த்தையின்படி இருந்தால் தான் கேட்பேன். என் பிஸ்னஸ் வார்த்தையின்படி இருந்தால் தான் பண்ணுவேன். என் வியாபாரம் தேவன் பண்ண சொன்னால் தான் பண்ணுவேன். எனக்கு இப்போ எல்லாம் தேவனே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் வார்த்தையே. வார்த்தை இருந்தால் நான் வாழ்வேன். வார்த்தை தான் என்னை வாழ வைக்க போகுது. இதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. இதை நம்புறீங்களா? இந்த கோயிலில், இந்த சர்ச்சில் நீங்கள் மெம்பர். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு கிரிக்கெட்டை, ஒரு கேமை சொல்லிக் கொடுக்கறதா இருந்தால் அடிப்படை விதிகளை முதல்ல புரிஞ்சிருக்கணும். கபடி விளையாடணும்னா அடிப்படை விதிகளை புரிஞ்சிருக்கணும்.
நல்ல வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு அடிப்படை விதிகளை ஒரு விசுவாசி புரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் த பிரின்சிபல், பேசிக். இதுக்கு மேலே தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஜெபம் பண்ணாலோ சர்ச்சுக்கு வந்தாலோ காணிக்க கொடுத்தாலும் நல்லா இருக்க முடியும். அது பைபிள் சொல்லிக் கொடுக்கு. இல்லை பொறுத்த என் சொத்தெல்லாம் ஆண்டவர் பிடுங்கிக்கிடுவாரா? ஒன்றும் பிடுங்க மாட்டார். அவர் சொத்தை தான் உங்களுக்கு தரார். அவர் சொத்துக்கு உங்களை பங்குதாரர்கள் ஆக்கியிருக்கிறார். ஆனால் பிசாசு இந்த பாரு சர்ச்சுக்கு போனோன்னா எல்லாத்தையும் கொண்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, காணிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, காணிக்க கட்டுகிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் யூடியூப்பில் இப்படிப்பட்ட சத்தம் கேட்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நாம் வாழ்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அது எந்த ஊழியக்காரர்களை சொல்லட்டும். சிலவங்க ஊழியக்காரங்கள் அப்படி தப்பாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஜல்ரா யாரும் போட்டக்கூடாது. அந்த இதில் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இங்கே பார்க்குறோம். அப்போ கர்த்தர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. இந்த நாளில் இந்த முடிவு எடுக்கக்கூடியமா அறிமான வாலிபனை? யோசேப்பினுடைய வெற்றி வாழ்க்கைக்கு காரணம் என்ன? தாவீதினுடைய வெற்றி வாழ்க்கைக்கு காரணம் என்ன? தாவீது டேவிட்னுடைய வெற்றி வாழ்க்கை காரணம் என்ன? ஆடு மேய்ச்ச ஒருத்தனை திடீர்னு கூப்பிட்டாரு, சம்பந்தமில்லாத ஒரு இடத்துக்கு அழைக்கிறார். யுத்தம் நடக்குது, இஸ்ரேல் ஈரானுக்கு யுத்தம் நடக்கிறது போல. அந்த இடத்துல கொண்டு அனுப்பி விட்டார். சின்ன பையன், யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன், அவனை அங்கே அனுப்பி விட்டுட்டு பெரிய அரக்கன், இஸ்ரேல் ஜனங்களே முடியவே முடியாது, அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு விட்டார் ஆண்டவர். இயற்கை ரீதியாக பார்த்தா நடக்கவே நடக்காது. அப்பா அம்மா நீ போகவே கூடாதுன்னு சொன்னாங்க, அண்ணன் தம்பி போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் தான் போன்னு சொன்னார், அவர் ஆண்டவர். யார் சொல்ல தாவீது கேட்டான்? அண்ணன் தம்பி சொல்ல கேட்டானா? உறவுன்னு சொல்ல கேட்டானா? யோசேப்பு. நாங்கள் இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். சில பேர் பெரிய திறமசாலிகள் போல் ஆலோசனை சொல்லுவாங்க. நானே எவ்வளோ அட்டா கட்டாவாக இருக்கிறேன், அவன் 6 அடி, அவன் பெரிய அசூரன், எனக்கெல்லாம் தெரியாதாடா, நாங்கள் யுத்தத்தில் பழக்கம் உள்ளவங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாதா, ராஜா கூட இத்தனை இராணுவ வீரராக இருந்திருக்கோம், எத்தனையோ போர் செஞ்சுருக்கோம், ஒன்றும் தெரியாத முட்டாள், நீ வந்து அண்ணன் சொல்ல கேளு, நீ எல்லாருக்கு முன்னால் நீ பிறந்துட்டியா? ஒரு ஃபோன் பண்ணி அப்பாட்ட கேட்குறது, இப்படிலாம் சொல்லி அவனை அமுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சித்திருப்பாங்களாம். இப்போ உள்ள அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செய்யன்னு சொல்லக்கூடிய லெவலில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் அந்த அளவில் வளர்க்குறோமா? முதலாவது ஃபஸ்ட்டு ஆண்டவருக்காக நீ எதை வேணாலும் செய். என்கிட்ட சொன்னாங்க, நீ ஊழியக்காரன் ஆயிராது அப்படின்னு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நீ மாத்திரம் ஊழியக்காரன் ஆயிராத. அவங்க தெரிஞ்சிருக்காங்க, ஏதோ இவன் போகிற போக்க பார்த்தா ஊழியக்காரன் ஆயிடுவான்னு. அவங்க சொல்ல கேட்பேனா? என்ன ஆண்டவர் இல்லை உங்கள் சொல்ல கேட்பேனா? ஆண்டவர் சொல்ல தான் நான் கேட்பேன். நீங்களும் அப்படி தான். ஆண்டவர் என்ன சொன்னார் அதை கேட்கணும். என்ன ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. அந்த சத்தம் வர மாட்டேன். ஆண்டவர் ஃபஸ்ட்னா போதும். எப்படி சம்பளம் வாங்கினா எங்கள் பாஸ் தான் ஃபஸ்ட்டு. பாஸ் நீங்கள் ஆண்டவர் சொன்னார் சர்ச்சுக்கு வா, பாஸ் சொன்னார் இங்கே வா. பாஸ் அடுத்த ஃபுல்லாக பாஸ் சொன்ன இடம் தான் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை போகாத, ஓகே பாஸ். ஞாயிற்றுக்கிழமை ஒருபோதும் போகாத, ஓகே பாஸ். கிடையாது. ஸோ இங்கே ஆண்டவருடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறார். ஆமென். என்ன சொன்னோம்? இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அழகான ஒரு முக்கியமான முடிவு எடுத்தோம். சாதாரண வசனத்தை ஏதோ சொல்கிறது கிடையாது, சும்மா சொல்கிறது கிடையாது. இது பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? அதை எடுக்க முடியுமா? அப்படி முடிவு எடுக்கணும். ஆமென். எல்லா விஷயத்தையும் எனக்கு ஏசு தான் ஃபஸ்ட்டு. உண்மையில் எடுக்கணும். வாயில் மாத்திரம் வட சொல்லக்கூடாது. உள்ளுக்கு கிரியில் இருக்கணும். என்ன நடந்தாலும் ஏசு தான் எனக்கு ஃபஸ்ட். ஏசு சொல்லதை கேட்பேன். அப்படிங்க நடந்து பாருங்க. உங்கள் பின்னால் ஆசீர்வாதம் 6 வரலன்னா பாருங்க, ஆசீர்வாதம் படையெடுத்து உங்களுக்கு மேலே வரும். உங்களை வரும் கண்டிப்பாக. வேலை உங்களை தேடி வரும், வியாபாரம் தேடி வரும், பணம் தேடி வரும், திருமணம் தேடி வரும், குழந்தைகள் தேடி வரும். வரலன்னா என்கிட்ட கேளுங்க. அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், அந்த தேவனை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அவர் மெய்யானவர். என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அப்படி மெய்யானவராக இருக்கிறார். இதுவரை இருந்து இருக்கிறார், இன்னமும் இருப்பார். இந்த நாளில் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணதை இயேசுவை இன்வெஸ்ட் பண்ணுங்க, வார்த்தையை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம அவரை அறிக்கை பண்ணோம். ரோமர் 10:9-10 படி கர்த்தராகிய இயேசுவை என் வாயினால் அறிக்கைன்னு மிகப்பெரிய முடிவு வாழ்க்கையில். அந்த அறிக்கை என்ன?
இதுவரையில் நான் எப்படியோ வாழ்ந்தேன், இனிமேல் நீர் சொல்கிறது மாத்திரம் கேட்டுக்கொள்ள, நீ தான் ஃபஸ்ட்டு எனக்கு. நீர் என் பாவத்திற்காய் மரித்திருக்கிறீர். ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? இயேசுவே நீர் ஆண்டவர்னு அர்த்தம் என்ன? இயேசுவே நீர் ஆண்டவர்னா சும்மா ஏதோ ஒன்று ஆண்டவர் பரலோகத்தில் மேலே இருக்கார், வேறு எந்த தெய்வம் கும்பிட மாட்டோம், உண்மை தான் கும்பிடுவோம், அது கிடையாது. அது இல்லை அறிக்கை. ஆண்டவருங்கிறது ஆளுகிறவர். அன்றாடம் நீர் என்ன சொல்கிற அதான் கேட்பேன். உட்காருனா உட்காருவேன், எந்திரிப்பேன்னா எந்திரிப்பேன், எங்கெல்லாம் போக சொல்கிற போவேன், உம்முடைய பின்னால் நான் நடப்பேன், உமக்காக நான் வாழ்வேன், வேறு யார் சொல்ல கேட்க மாட்டேன், உண்மை சொல்ல தான் நான் கேட்பேன். நீர் என்னை ஆளுகிறவன்கிற அர்த்தம் தான் இயேசுவே என் ஆண்டவருங்கிறதுக்கு அர்த்தம். எல்லாருக்கும் வேற தெய்வம், எனக்கு நீர் தெய்வம், அந்த அறிக்கை தான் ஆண்டவர் கிடையாது. நீர் என்னை ஆளுகிறவர். 24/7 ராத்திரி எந்திரிச்சு ஜெபம் பண்ண சொல்றீரா? நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஜபி ஜபி அப்படி நான் ஜபிப்பேன். வேலைக்கு வா, என் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா நான் வருவேன், உன் பொருளாதாரம் தானு கேட்ட நான் தருவேன். இதுதான் அந்த அர்ப்பணம். கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ரோமர் 8:10-9 என்னவரால் கர்த்தராகிய இயேசுவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஏன் நீ இவர் அறிக்கை பண்ண பொண்ணு கிடைக்கும், எப்படி அறிக்கை பண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும். அவங்களும் ஆவலோட பாஸ்டர்கிட்ட போய் இந்த ஜெபத்தை வாயினால் அறிக்கை பண்ணால் மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும். ஒரு நாள் உனக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. உன் அறிக்கையே சரி கிடையாது, உன்னை சொன்னவங்களும் சரி கிடையாது. என்ன கிடைக்கும்? இயேசு நீர் ஆண்டவர் என்று அறிக்கை எடுக்கிற பொழுது எனக்கு வேற எல்லாம் வேண்டாம், நீர் எனக்கு வேணும். நீர் வானத்தை பூமி படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், எனக்காய் மீட்பை செய்தவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு செஞ்சாங்க. உங்களுடைய அர்ப்பணத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் விசுவாசம் எப்படிப்பட்டது? எதற்காக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? ஏன் நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்? எது உண்மை? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேத விசுவாசம், உங்களுடைய தேவனுடைய விசுவாசம், உங்களுடைய அறிக்கை, உங்களுடைய வார்த்தையின் மேல் உள்ள பற்று, இங்க இதுக்குள்ளுக்கு நீங்க வேறு கொண்டு நீங்க நின்றாதான் உங்களுக்கு அது பலனா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டவரை இயேசுவின் ஆண்டவர்னு அறிக்கையிட்ட உடனே வார்த்தையை தான் நம்ம அறிக்கையிட்டோம். வார்த்தை ஏன் முக்கியம் நான் சொல்றேன். உலகத்தை அவர் படைச்சாரு, வார்த்தையானவர் தான் உலகத்தை படைச்சாரு, எல்லாவற்றையும் வார்த்தை கொண்டு தான் படைச்சார், நம்மையும் வார்த்தை கொண்டு படைச்சார். நம்ம பாவியானோம். இப்பொழுது என்ன, அந்த வார்த்தையானவர் பூமியில் மாம்சத்தில் பிறந்து மரித்து உயிரோடு எழுந்த உடனே அந்த வார்த்தையானவரை நம்முடைய அறிக்கையின் மூலமாக நாம் விசுவாசித்து அவர் நீர் என் ஆண்டவர் அப்படின்னு அறிக்கையிட்ட பொழுது நம்முடைய இருதயத்தில் வார்த்தையானவர் வந்தார். ஆமென். வார்த்தையானவர் இயேசு நம்ம இருதயத்தில் வந்தார். இந்த யாக்கோபு 1:18 சொல்கிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பைபிள் சொல்லுது நம்மளை பெற்றெடுத்தார்னு சொல்லி. இந்த வசனத்தை பார்த்துருக்கிறீங்களா? யாரால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க? டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? இப்போ எங்கள் அம்மா மேலே உள்ள பாசம் எவ்வளோ தூரம் ஆட்களுக்கு இருக்குது. நான் அதை கொஞ்சம், அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் அம்மா கூட வச்சுருக்க பாசத்தை குறைக்காதீங்க, உங்கள் அப்பா கூட வச்சுருக்க பாசத்தை குறைக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு அம்மா வீடு அப்படின்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. என் மனைவியாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா வீடுகள் பற்றி ஒரு யோசனை இருக்கத்தான் செய்யும். இருக்குமா இருக்காதா? நீங்களும் வேற விடவே மாட்டீங்க. என் பிள்ளை என்கிட்டே இருக்குன்னு பிடிச்சி இழுத்து வச்சுக்கிற ஒரு காந்த சக்தி நம்மகிட்ட எல்லா பெண்களுக்கும் உண்டு. அது ஒரு பாசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைச்சி உங்களுக்கு முன்னால் உங்கள் பிள்ளையெல்லாம் படைச்சி பெற்றெடுத்த தேவனுக்கு ஒரு காந்த சக்தி இருக்காது. என் கூட என் பிள்ளை இருக்கணுன்ட்டு நீங்கள் உணர்ந்து பார்க்குறீங்களா? என் பிள்ளை எங்கள் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அவருக்கு எவ்வளோ கூட இருக்கு என் பிள்ளை என் கூட இருக்கணும்னு. அடுத்தவன் பிள்ளையை நம்ம கூட இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கவன் அவர்கிட்ட போட்ட ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? இருக்கீங்களா? அடுத்தவன் பிள்ளைன்னா யார்? தேவனுடைய பிள்ளை இல்லையா? யாருடைய பிள்ளை? நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவரோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கணும் கர்த்தர் விரும்பல. பெற்றெடுத்த
அப்பனுக்கு என்ன சொல்றார்? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஏன் வசனம் நம்ம ரொம்ப முக்கியம்? நம்ம எப்படி ஜனிப்பிக்கப்பட்டோம்னா வசனத்தினால. ஆமென். வார்த்தையினாலும் ஜனிப்பிக்கப்பட்டோம். இது உங்களோட இதை அப்படியே மாற்றுங்க. இப்போ நம்ம உங்களை எங்கே கொண்டு வரேன்னா கண்ணாடி முன்னால் நிப்பாட்டுறேன். நம்ம இப்போ சர்ச்சில் வந்து பிரசங்கம் கேட்கும்போது ஒரு கண்ணாடி முன்னால், வசனம் என்கிற கண்ணாடி முன்னால் உண்மையான ஒரு நிஜத்தை, ஆவிக்குரிய நிஜத்தை கூட காட்டுறோம். சில இடத்துல இந்த 3D பிக்சர் ஏதோ காட்டுவாங்க தெரியுமா? நீங்கள் உள்ளுக்கு பேர் உட்காந்துருப்பீங்க, ஒரு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க, அது கிடுகிடுன்னு ஆடும், இங்கெல்லாம் போன மாதிரி இருக்கும். 3D பிக்சர் பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் சர்ச்சுக்கு வந்த உடனே இன்னொரு உலகத்தை உங்கள்கிட்ட காட்டுறோம். நீங்கள் யார், உங்களை யார் பெற்றெடுத்தா, யார் ரெண்டு பிள்ளை அப்படின்னு காட்டுறோம். இந்த 3D பிக்சர் தான் உங்களுக்கு எப்பவும் இருந்துக்கிட்டு இருக்கும். இதை விட்டு வெளியே போன உடனே மாறிடக்கூடாது. ஆஹா, இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், எங்கள் அம்மா எங்கள் அப்பா இவங்க கூடயே ஒட்டியிருப்போம், ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சர்ச்சுக்கு வந்துட்டு போன மாதிரி அப்படி ஆயிடக்கூடாது. இது பொய்யா உண்மையா? ஜனிப்பித்தாரா இல்லையா? பைபிள் சொல்லுது ஜனிப்பித்தார். அப்போ இதில் உலகத்துக்கு முன்னால் உங்களை படைச்சது அவர், நம்மை மீட்டது அவர், நம்மை ஜனிப்பித்தது அவர். ஜனிப்பித்ததுன்னா சரீரத்தில் இல்லை, உள்ளான மனுஷன் உள்ளுக்க நம்ம ஜனிப்பித்திருக்கிற புது சிருஷ்டியாய் நம்மை ஆக்கியிருக்கிறார். அதனால் பைபிள் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படி சொல்லியிருக்கு. சரி, வேகமாக இன்னொரு வசனத்தை கவனிப்போம். 1 பேதுரு 1:23, வார்த்தையினால் நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம், வசனத்தினால பிறந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளான மனுஷன் வசனத்தால் பிறந்திருக்கிறான். பேதுரு 1 பேதுருல 1:23 வசனம், அவர்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம்ம எல்லாரும் வார்த்தையினாலும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்ல, நீங்கள் எப்படி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட போது வார்த்தையினாலும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஞானஸ்நானம் உங்களை மறுபடியும் ஜனிப்பிக்கலை. நீங்கள் என்றைக்கு இயேசு ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தில் இவர் எனக்கு போதும், இவருக்கு பின்னால் நடக்க போறேன்னு சொன்னீங்களோ, இல்லைங்க சும்மா தான் ஆண்டவரோட ஏற்றுக்கொண்டாங்க, இப்படியெல்லாம் செய்யணும்னு நான் ஏற்றுக்கொள்ளலை, அப்போ உண்மையில் நான் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிப்புனா என்னது? இவர் தான் எனக்கு ஆண்டவர், எல்லாம் எல்லாம், நீர் தான் எனக்காக மரித்தீர், நீர் தான் என்ன படைத்தீர், நீர் தான் எனக்கு உயிர் கொடுத்தீர், நீர் தான் என்ன உயிரோடு எழுப்பியிருக்கிறீர், பாவங்களை கழியிருக்கிறீர், நீர் தான் எனக்கு இறைவன், கடவுள், தெய்வம், உம்மை போல உம்மாவோட கூட தந்தன வாழ இருக்கிறேன், எல்லாம் எனக்கு நீர் தான் சொன்ன அந்த அறிக்கை உங்களை ரட்சித்திருக்கு. இன்றைக்கு எங்களுடைய நீங்க அப்படியே நீங்க உண்மையில ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரால் தொடர்ந்து வழி நடத்தப்பட வேண்டும். ஏன்னா நீங்க வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறேன். ஆமென். வசனத்தினால் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்பா அம்மா உங்களை பெற்றெடுத்ததை விட தேவன் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். இருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? கடவுள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நீ ஏன்? அதனால் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையினால் நீங்கள் படைக்கப்பட்டு ஜனிப்பிக்கப்பட்டிருக்கனால இந்த வார்த்தை உங்களுக்கு என்னெல்லாம் தர முடியும்னு சொல்கிறேன். ஒன்று ஒன்றா கவனிப்போம். ஏன் உங்களுக்கு வார்த்தை முக்கியம்? ஏன் வார்த்தை உங்களுக்கு அவசியம்? ஏன் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும்? இருக்கீங்களா? கேட்டால் தான். இப்போ ஒரு வேலைக்கு ஏன் போகிறீங்கன்னா பணம் கிடைக்கிறதுனால வேலைக்கு போகிறோம். ஒரு நண்பர் கூட ஏன் பழகுறோம்? அந்த நண்பர் எனக்கு கொஞ்சம் அன்பாக இருக்கிறான், நான் சொன்னதை அவன் செய்கிறான், அதனால் அவன்கிட்ட பழகுறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பாருங்கள். நான் ஆதர்ஸ் கூட ஏன் ரொம்ப சேர்றேன், ஆதர்ஸ் என் கூட ஏன் சேர்றேன்னு ஏதோ காரணம் இருக்கும். ரைட், ஓகே. ஏன் தேவை? ஒன்று, தேவனுடைய வார்த்தையானது தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கையை நமக்கு ரட்சிப்பின் போது தந்திருக்கிறார். ஆனால் வார்த்தைகிட்ட போகும்போது அந்த தேவனுடைய வாழ்க்கையினுடைய தரம், வாழ்க்கையானது நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறார். அவர் எப்படி வாழ்கிறாரு? அவருடைய வாழ்க்கை துன்பம் இல்லாத இன்பமான நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்கிறது. நம்ம வார்த்தை நமக்கு அனுதினமும் அது நமக்கு கொடுக்குது. வார்த்தைகிட்ட போனால் தான் அது கிடைக்கும், வார்த்தைகிட்ட போனால் கிடைக்காது. ரைட்? மறுபடியும் சொல்கிறேன், ஏன் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வேணும், படிக்கணும், கேட்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் பைபிள் ஏன் படிக்கணும், பைபிள் ஏன் கேட்கணும், வசனத்தை பற்றி ஏன் புரியணும்? நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காண்டி நான் பண்ணலை. ப்ளீஸ் நினச்சிக்கோங்க, பிரசங்கம் பண்ணணும், ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படி சொல்கிறதுக்காண்டி நான் பண்ணலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் இதை வாழ்க்கையில் கடைபிடிச்சா, ஒரு அம்மாவும் நான் நல்ல சமையல் பண்ணியிருக்கேன்னு பண்ணதுக்காண்டியா பிள்ளைகளுடைய நற்பெயரை சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக சமையல் பண்ணல, தன் பிள்ளைகளுக்கு உண்மையிலே நல்ல சமையல் பண்ணி கொடுக்கணும்னு பண்ணுறாங்க.
இல்லையா? அதே போல் இன்றைக்கு நானும் உங்களுக்கு அப்படி தான். நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த வசனத்துக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா, வசனத்தை படித்தீங்கன்னா, படிக்க என்ன உண்டாகும்? ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாரோ, தெய்வீக வாழ்க்கை, அந்த சூப்பரான அந்த கடவுள் தரமான வாழ்க்கை வாழ்கிறாரோ, அதே தரமான வாழ்க்கையில் பெருக்கத்தை அனுதினமும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் என்ன சந்திப்போம் ஊரில், ஏன்னா ஊரில் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள் ஒருபோதும் உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை தராது, அழுத்தத்தை தராது, மன அழுத்தம் இல்லாதவர்களாக வாழ்வீங்க. ஏன்னா உங்களுடைய பணம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது வேறு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தாலோ, உங்களுக்கு ஆண்டவர் எப்படி பிரச்சனையின் மத்தியில் அடித்தளத்தில் போய் தலையணை வச்சு எல்லாரும் அலறும்போது தூங்கிக்கிட்டு இருந்தாரோ. நான் இதை பிரசங்கத்துக்காக மாத்திரம் சொல்லலை, இதை அனுபவித்து நான் சொல்கிறேன். இந்த வசனத்து கூட நீங்கள் உறவு கொள்ளும்போது, படிக்கும்போது, தியானிக்கும்போது, கொஞ்சம் அதிகமாக படிக்கும்போது, 1 மணி நேரம் படிக்கும்போது, அரை மணி நேரம் படிக்கும்போது என்ன ஆகும்? இந்த வசனம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் ஒரு அலாதி ஒரு விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒரு பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாதபடி ஒரு வாழக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறார். இயேசுவை பார்த்தீங்களா? அவர் போட்டில் எல்லாரும் சீசர்கள் அலறி துள்ளும் போது அவர் தூங்குறார். சூழ்நிலைகள் மத்தியில் யாருங்க இப்படி தூங்குவா? கடைக்காரன் வந்து கேட்பான், இவர் பாட்டு இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு 9 மணி வரை. ஒரு மிதிக்கலான்னு வருது அவரை, யார? கணவரை. கோவம் வருது மனைவிக்கு. ஏன்னா கணவர் அழகாக பைபிள் படிச்சுட்டு அவர் பாட்டு இழுத்து மூடிட்டு தூங்குவாராக இருக்கும். அவன் வந்தான்னா கருத்தரை பார்த்துக்கிடுவான்னு தூங்கிட்டு இருப்பார். இவங்க வேற எழுப்பி இவங்க பிரச்சனையை பாதி இறக்க அவர், நீ சும்மா இறேன் அப்படிம்பாரு. பார்த்துக்கிங்களா? ஆமாம் பிரதர், வாஸ்தவம் தான். எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் பிரதர். அப்போ இங்கே வசனத்தை நல்லா படிங்க. அவர் வசனத்தை படித்தாருன்னு எனக்கு தெரியாது. பிரச்சனை மத்தியில் எப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு வசனம் சொல்லி கொடுக்கும். அப்படி இருங்க, பிரச்சனை உங்களை மேற்கொள்ளவே செய்யாது. இருக்கீங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஓடி ஓடி கணவன்கிட்டையோ அல்லது ஓடி ஓடி மனைவிட்டையோ ஓடி ஓடி பிள்ளைகிட்டே இறக்கி வைக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு? உங்களுடைய கவலைகளை எல்லாம் கணவன் மேல் வைத்து விடு, உங்களுடைய கவலைகளை எல்லாம் பிள்ளை மேல் வைத்து விடு. பிள்ளைகளா வாங்கினேன், என்ன பாரம்பரியம் பார்த்தியா? என்ன இப்படி இறக்கி வைக்காத, விசுவாசிட்ட சொல்லாத. உன் பிரச்சனை கவலை கர்த்தர் மேலே வச்சு விடு. அப்படின்னா கவலை இல்லாமல் இருன்னு அர்த்தம். பைபிள்கிட்ட போனேன்னா கர்த்தர் மேலே வச்சிருவீங்க. பைபிள்கிட்ட போனீங்கன்னா என்ன தரும்? ஆட்டோமேட்டிக் கர்த்தர் மேலே போயிடும். படிக்க படிக்க ஆண்டு சொல்ல, நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். உடனே ஒரு தைரியம் வரும். உடனே அதே நேரத்தில் பைபிள் படிக்கிற நேரத்திலே அவர்கிட்ட வச்சுருவீங்க. உடனே ஒரு முழங்கால் போடுவீங்க. அங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை எனக்கு சொல்லி என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆசை, என் கவலை உன் மேலே தூக்கி வச்சுட்டேன், இந்த வசனத்தை எடுத்து என் இருதயத்தில் வச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவலை ஆண்டோட்ட வைக்கிறதுக்கு அந்நிய பாசையில் பேசி நிறைய பேர் பேசுவாங்க. அதையும் பேசுங்க, அதுலேயும் போகும், இல்லைன்னு சொல்லலாம். பைபிள் படிங்க, வார்த்தை உங்களுக்கு கவலை அப்படியே தூக்கிட்டு போயிடும். நல்ல வரலையா சொல்லலாம். கவலையோடு போனால் அப்படியே போகலாம், ஆனால் கவலை இல்லாமல் வாழும். ஆமென். இருக்கீங்களா? நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்கு. ஏன்டா இதுவரை நீ என்ன சம்பாத்தியம் பண்ணியிருக்க, உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க? யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் சொல்லவும் செய்யலாம், சத்தம் கேட்கும். ஏன்னா இன்ன வரை சம்பாத்தியம் பண்ணல, வயசு 25 தாண்டி போயிட்டுருக்கு, 26 தாண்டி போயிட்டுருக்கு, சம்பாத்தியம் அவ்வளோ இல்லை, 30 தொட போகுது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு பொருளாதாரம் தேவை, வீடு தேவை, வீடு வாசல் தேவை. அதுக்கு என்ன தேவைன்னா முதல்ல வசனம் தேவை. வேலைக்கு மேலே கர்த்தருடைய வார்த்தையை வைங்க, நல்ல மனைவி கிடைப்பாள். எந்த மனைவியாவது நல்ல சல்லேகா அப்படின்னா பிறகு பிரச்சனை தான். பிறகு நமக்கு தெரியாது எப்படி இருக்குன்ட்டு. வசனம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. கேக்குதா? ஆமென். ஹல்லேலூயா. கேட்கறதுனால உங்களுக்கு நல்லா போட்டோம். ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்து செழிக்க வேண்டும். உங்களுடைய திருமணத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, விவாகரத்து வரக்கூடாது, பொருளாதாரத்தில் சிதை வரக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் பந்தகம் இருக்கக்கூடாது. நீங்கள் வாழ்ந்து செழிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட்டில் வைக்கணும், அதுக்காண்டி சொல்கிறேன். ஆமென். ஓகே. ரெண்டாவது காரியம், இட் கிவ்ஸ் காட்ஸ் லைஃப் டு எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையை அந்த வசனம் கொடுக்கறதுனால
அவர் எப்படி வாழ்கிறாரோ அதே தரமான வாழ்க்கை உங்களுக்கு தர்றதுனால இது எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் இதை தியானிக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் கேட்குறீங்களோ, அப்பொழுது அந்த தரமான வாழ்க்கை உங்களுக்கு வருது. எப்போல்லாம் படிக்கிறீங்களோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆண்டோடைய வாழ்வை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. இன்னும் எவ்வளோ தியானிக்கிறீங்களோ டவுன்லோட் பண்ணுறீங்க. சில பாருங்கள், சில அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், டவுன்லோட் பண்ணும்போது எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்குதோ அவ்வளோதான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு வீடியோ எடுத்துருக்குறாங்க, அரை மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ, இன்னும் அது சுற்றிக்கிட்டு கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டு இன்னும் டவுன்லோட் ஆக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் தான் பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் நிறைய டவுன்லோட் ஆனதை முழுமையாக பார்க்க முடியும். இப்போ நிறைய கிறிஸ்துவர்களுக்கு எப்படி ஆண்டோடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் தெரியுது ஆண்டோடைய வார்த்தை, இப்போ கொஞ்சம் பணம் வருது, ஜெபத்துக்கு பதில் வருது, கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. ஆனாலும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் பெருசாக நான் வாழலாம்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் வர வர எனக்கு தருவார்னு நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே, நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பைபிள் படிங்க, தியானிங்க, ஜெபத்தில் உட்காருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னும் கொஞ்சம் பிக்சர் கடவுள் உங்களை இன்னும் டவுன்லோட் ஆவார். அவர் உங்களை இன்னும் அதிகமாக வெளிப்படுவார். இன்னும் பெருசாக உங்களுக்கு தெரிய வருவார். அப்போ உங்களுக்கு அவர் பிரதிபலிப்பார். ஆமென். ரெண்டாவது காரியம், இட் மேக்ஸ் சின்னர் டு காட்ஸ் சைல்டு. பாவியாக இருக்கிறவன் பைபிள் படித்தான்னா அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறிடுவான். பாவியாக இருக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான்னா தேவனுடைய பிள்ளையாயிருவான். ஏங்க பாவி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்? ஏன் ஆண்டவருக்கு தூரமானவன் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பைபிளை ஏன் படிக்கணும்னா, அவன் படித்தா, அவன் கேட்டா, அவன் தியானிச்சா ஆண்டவருடைய பிள்ளையாக அவன் ஆயிடுவான். அவனை நீதிமானாய் கர்த்தர் மாற்றிடுறாரு. ஏன் பைபிள் படிக்கணும்னா, என் பிள்ளை ஊர் சுற்றுறாங்க, பைபிள் படிக்கிறது, பைபிள் கேட்குறது ஆயிட்டுனா அவன் ஆண்டவருக்கு வழியில் வந்துடுவான். பிரதர் சர்ச்சுக்கு கூப்பிட்டு தானே வந்தேன். எப்போ சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர்றதில் மாத்திரம் காரியம் நடக்காது, வீட்லேயும் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறது போல் வீட்லேயும் கர்த்தர் பாஸ்டர் வச்சுருக்கார். வீட்டுக்குரிய பாஸ்டர் அவங்க அப்பா அம்மா தான். அந்த பாஸ்டர் வீட்டில் என்னத்தை பேசுகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அனுபவிக்கிற வேதனையை பேசுகிறாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேச. வீட்டுக்கு நீங்கள் பிரசங்கிமாரா நீங்கள் இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. இது பாவியை நீதிமானாக்குகிறது, பாவியை நீதிமானாக்குறது. ஆமென். அதனால நிறைய பாவிகள் உலகத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களை நீதிமானாக்குவதற்கு வல்லமை படைத்ததாக இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு பாவிகளாக இருக்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு உணர்வு வருகிறது, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி வாழ்ந்தால் செழுமையாய் வாழ முடியுமே என்கிற ஏக்கம் வருகிறது. சொல்லி கொடுக்குற பேசுகிற விதமாய் சொல்ல வேண்டும். சர்ச்சுக்கு வாங்க மாத்திரம் கூப்பிடுறதுக்கு நான் போகல, கர்த்தருடைய வார்த்தையை அவளுக்கு நான் பேச வேண்டும். சத்தமா சொல்லுவோம் ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இட் கிவ்ஸ் எட்டர்னல் லைஃப். அது அவங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறது. மனுஷன் நான் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், சாவ போகிறேன் அப்படின்னு என்ன இருக்கக்கூடாது. ஒரு வருஷத்தை நம்ம படிக்கிறோம். அது என்னது? யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? நித்திய வாழ்வுன்னா என்னது? நித்தியமாக அழியாமல் நாசமாகாத ஒரு வாழ்க்கை அவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் நித்திய வாழ்வுன்னா என்னென்னு தெரியல. நீங்கள் நரகத்துக்கு போகிறது கிடையாது, நித்தியமாக தேவனை போல உள்ள வாழ்க்கையை வாழ்கிறத கொடுக்கிறது. அதனால் வசனத்தை அவங்க படித்தா, அவங்க கேட்டால், அவங்க நித்திய வாழ்க்கைக்கு அவங்க திருப்பி விடப்படுகிறார்கள். அதனால தான் நாம் பாவிகள்கிட்ட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நாம் அந்த நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறோம். ஆமென். நான்காவது, அதை சொல்லும் போதே நம்ம ஒன்று புரியுது, அதனால் அவங்களுக்கு நித்திய நரகம் கிடையாது. எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவங்களுக்கு நித்திய நரகம் கிடையாது. ஐந்தாவது வார்த்தை, சுத்தமாய் வாழ கர்த்தருடைய வார்த்தை அவசியம். மனைவிட்ட பொய் சொல்லக்கூடாது, கணவன்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, அல்லது பெற்றோர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, கம்பெனியில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சரீர பிரகாரமான பாவம் பண்ணக்கூடாது, தப்பாக நடக்கக்கூடாது, பேச்சிலையும் செயலையும் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை பைபிள் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சுத்தம் உண்டாகும். ஒளிவு மறைவு, அதை பெற்றோர்கிட்ட ஏமாற்ற மாட்டாங்க, பிள்ளைகளை நம்பலாம், பெண் பிள்ளைகளை நம்பலாம். எந்த இரவும் போயிட்டு எங்கேயும் போயிட்டு வரலாம், எந்த பகலில் எங்கேயும் போயிட்டு வரலாம். நீங்கள் நிச்சயமாக நம்புவீங்க. பைபிள் படிக்கிற பிள்ளைகள் பாவ வழியில் நடக்காது, பொய் சொல்லாது, தவறு செய்யாது, குற்றம் செய்யாது, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அதுக்கு பிள்ளைகள் பைபிள் படிக்கிறதும் பைபிள் கேட்குறதும் ரொம்ப முக்கியம். பெற்றோர்களும் பைபிள் படிக்கிறதும் கேட்குறதும் ரொம்ப முக்கியம்.
அது திருமணமானவர்களும் சரி திருமணமாகாதவர்களும் சரி சுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பைபிள் படித்து கேட்டாதான் நம்ம நல்ல நிலையில் நடப்போம். இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில் நாம் தவறுவதற்கு பிசாசு நம்ம தவற பண்ணுவதற்கு அவன் எல்லா வழியிலும் சுற்றி வர்றான். மாம்ச தைரியத்தில் நான் பாவம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம ஜெயமாக வாழ முடியாது. இந்த பாவ உலகத்தில் பாவம் இல்லாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாழணும்னா பைபிள் படித்து பைபிளை கேட்குறது, வார்த்தைகளை படித்து தியானிக்கிறது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் வயோதிபர்களுக்கும் ரொம்ப அவசியம். அப்பொழுதுதான் இந்த சுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுகிறது? கடந்த வாரத்தில் கூட நம்ம கேட்டோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ தேவன் நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதற்கு எதை கொண்டு பரிசுத்தமாக்குகிறார்? வார்த்தையினாலே. வார்த்தையை படிக்க படிக்க கேட்க கேட்க என்ன ஆகுது? நான் இதை இப்படி செய்கிற ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உணர்வு உங்களுக்குள்ள நீங்கள் எதிராளி உங்களை பாவத்துக்கு அழைச்சாலும் அதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் உங்களுக்குள்ள இருக்கிற நிலை இருக்குல்ல, பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள ஏற்படுகிறது. பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், அல்ல ஏமாற்ற மாட்டேன், வஞ்சிக்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வேன் என்கிற ஒரு உறுதியை ஏற்படுத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு அது அவர்களுக்குள்ள உண்டாகுது. பைபிள் படிக்காமல் இருக்கிற ஆட்கள் சீக்கிரம் இடறி போவாங்க. பிரசங்க கேட்கறாமல் இருக்கிறவங்க எல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஏமாற்றுவாங்க. சொன்னது ஏமாத்து போல் இல்லாட்டாலும் அந்த காரியத்தை நேரில் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்றிக்கிட்டே நடப்பாங்க. ஏமாற்று வாழ்வை வாழ்வார்கள். சுத்தமான வாழ்க்கை இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் சுத்தம். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தால பாருங்க, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் காக்கப்படுவதாக. இங்கே பாருங்கள், ஆத்மாக்களை ரோமர் 12:1 சரீரத்தை எப்படி சுத்தமாக்குறது? நிறைய நேரத்தில் சரீரம் இழுக்குது, பாவத்துக்கு இழுக்குது, பொய் சொல்கிறதுக்கு இழுக்குது, பண ஆசையை தூண்டுது, பிரசங்கம் வேண்டாம், வேலைக்கு போகணும், பிக்னிக்கு போகிறேன், இன்றைக்கி இது வேண்டாம், எனக்கு வேறு இடத்துக்கு போகிறது வேண்டாம் அப்படின்லாம் சரீரம் இழுக்குது. சரீர பிரகாரம் உறவு, சரீர பிரகாரம் மனப்பாங்கு, வேறு காரியத்துக்கு இழுக்குது. அப்படி இருக்கும் பாருங்க. நான் பைபிள் படிக்காமல் ஜபிக்காமல் இருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவருக்காக வாழ மாட்டான். அப்படியே வழுகி போய் எங்கேயாவது போயிட்டு இருப்போம். ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இன்னைக்கு சர்ச்சை ஏன் வரல, வசனம் ஏன் படிக்கல, ப்ரேயர் ஏன் பண்ணலன்னா ஏதாவது காரணம் சொல்லிடுவாங்க. அது காரணத்தை கேட்கறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும், ரொம்ப சரியாக இருக்கும் காரணம் கேட்க. ஆமாம், வார்த்தையின்படி வாழ்வோம். அதுதான் நான் மறுபடியும் எடுத்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். எந்த வார்த்தைகளை பேச வேண்டும்? ஆரம்பத்தில் நம்ம படிக்காமல் இருக்கிறது காரணம் தெரியுமா? ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. ஓசியில் ஸ்கூலில் கூப்பிட்டாங்க, சாப்பாடு வேறு போட்டாங்க, நான் போகிறது கிடையாது, போயிட்டு ஓடி வந்துடுறது. இந்த பிளேட்டை தூக்கிட்டு போட்டு போய்ட்டு சாப்பிட்டுட்டு ஓடி வீட்டுக்கு வந்துடுது. அதனால தான் அந்த வாழ்க்கை நிலைமை எப்படி ஆகிப்போச்சு. மறுபடியும் அட்லீஸ்ட் நீங்கள் வசனத்தை கேளுங்க, படிங்க, நல்லா இருங்க, நாளைக்கு நல்லா இருக்க முடியும்ட்டு இதுக்காண்டி நான் சொல்கிறேன், கேளுங்க. ஆமேன். பிள்ளைகள் உங்களுக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கணும். உங்கள் விருந்தினர்களை உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி வைக்க போகிறாங்க, மேலே வேலை கொடுக்க போகிறாங்க, பணம் தர போகிறாங்க, நல்ல கம்பெனியில் வேலை அவங்கள கொடுக்க போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் அவங்கள கொடுக்க போகிறாங்க. ஐயோ அவங்க வந்தால் போனால் சரி இருங்க, வீட்டுக்கு வாரேன், சர்ச்சு போய்ட்டு வந்ததை கொஞ்சம் இருங்கன்னு சொன்னால் பெரிய ஏதாவது நம்ம மேலே விழுந்துட போதா? உண்மை கிடையாது. இருக்கீங்களா? சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். விருந்தினர் வந்தால் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சோறு வாங்கி கொடுக்க போகிறோம், ஏதாவது பண்ண போகிறோம். இல்லை அவங்க வர நேரத்தில் வீட்டில் நாங்கள் இருக்கணுமா? நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய வார்த்தைகள் நிறைய கேளுங்க. அவங்களுக்கு வார்த்தைகளை பிறகு போய் கொடுங்க. அவங்களுக்கு வார்த்தையினால் விருந்து கொடுங்க. ஆமேன். அவன் யார் விருந்தினரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. சொந்தக்காரங்க நமக்கு வேணும், சமுதாயம் நமக்கு வேணும், விருந்தினர் வேணும், திருமண காரியங்களுக்கு போகணும். சர்ச்சுக்கு பிறகு தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், வசனத்தை நிறைய தியானிங்க. முக்கியமான உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டுன்னா அட்லீஸ்ட் பாஸ்டர்னா வருவாரே. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப முக்கியமாக கேளுங்க. கொஞ்சம் வசனத்தை படித்து வசனத்தை தியானித்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணா எவ்வளோ இன்னும் சூப்பராக ஆவீங்க. ஹல்லேலூயா.
பார்த்தீங்களா எவ்வளோ சத்தம் அழகாக வருது. உள்ளது சொன்ன வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். எத்தனை வருஷம் நம்ம கூட வாழ்ந்துருக்குறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல வாழுங்க, நல்ல ஆசீர்வாதம். உங்களோட பிள்ளைகள்லாம் நல்ல ஓங்கி செழிப்பாங்க. ஆமென். ஸோ நான் முடிவுக்குள்ளே வரோம், அதான் சொல்லதுக்கு வரேன். ரோமர் 12:1 நம்ம சரீரம் இழுக்கத்தான் செய்யும், சொந்தக்காரங்க இழுக்கத்தான் செய்வாங்க. இந்த பாருங்கள், எங்களுடைய சொந்தக்காரங்களை இழுப்பாங்க, மாம்ச ரீதியாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க, அதே போல் சொந்தக்காரங்கள்லாம் எங்களை இழுக்கலாம். நீ வந்துரு வந்துரு வந்துரு, இதுக்கு முக்கியமான காரியம் அப்படின்ட்டு. பிறகு வேறு விஷயங்கள் என்ன இழுக்கலாம், சில மாம்ச பிரகாரம் சூழ்நிலையில் இழுக்கலாம், அதுக்கு சாதமான பேச. ஆனால் ரோமர் 12:1 என்ன சொல்லுது? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ உங்களுக்கு பிக்னிக் கூப்பிடுறான், வேற எங்கேயாவது போக போகிறேன் அல்லது வேறு ஏதாவது செய்ய போகிறேன். நான் சர்ச்சுக்கு வர்றதை மாத்திரம் சொல்லலை, பைபிள் படிக்கிறதுலேருந்து நீங்கள் தூரமாக போகிறீங்களா? பைபிளை தியானிக்கிறது தூரமாக போகிறீங்களா? சர்ச்சில் வந்து வசனம் கேட்கறது தூரமாக போகிறீங்களா? அதுக்கு என்ன சூழ்நிலை நடக்குது? அந்த நேரத்தில் நல்ல முடிவெடுக்க என்ன பண்ணலாம்? சரீர பிரகாரமாக ஏற்படுகிற இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் கீழே கொண்டு வந்து அவளை சிலுவையில் அடித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நல்ல முடிவுகள் எடுக்கப்படாங்க. ஆமென். வசனத்தில் உறுதியாக இருக்கிற ஆட்கள் கணவன் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலோ மனைவி சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்பவுமே முடிவை எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் அனலாக இருக்கும் வசனம். அவருடைய விசுவாச வார்த்தைகள் எல்லா சூழ்நிலை, வீட்டில் இருக்கிற சூழ்நிலாம் மாற்றி எறிஞ்சிருக்கும். முன்னால் நிற்க முடியாது மாட்டுவாங்க, அந்த போல் ஆக்கிடுவாங்க. அன்புள்ள வாழ்க்கையில் சொல்லுங்கள் ஆமெனா இல்லையா? தன் குடும்பத்தாரையே மாற்றிடுவாங்களே. ரைட். வசனம் வீட்டில் இருக்கும்போது, நம்முடைய வாயில் இருக்கும்போது குடும்பத்தார் எல்லாம் மாறிடுவாங்க. உங்களை அவங்க தட்டி வீட்டில் அடைச்சி கட்டி போட்டு ஜெயிலில் போடுற மாதிரி காரியத்தை யாரும் பண்ண இயலாது. ஏன்னா நீங்கள் வசனத்தை அனுதினம் தியானிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரீரத்தின்படி முடிவெடுக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். கர்த்தர் சொல்கிற இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இழுத்த இழுப்புக்கெல்லாம், சரீரம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு பிறகு ஆண்டவர் இழுக்கிறவெல்லாம் வர்றது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, ஒரு வசனத்தை கேட்குறது, பிறகு ஒரு வாரம் இஷ்டத்துக்கு ஊரில் வேலை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஒரு தூய ஆராதனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு கை தூக்குறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ரைட். ஆமென். இதுதான் பார்க்குறோம். 2வது வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 12:2. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால. எல்லாருடைய மனம் புதுசாகணும். சரீரம் மாறினா மாத்திரம் போதாது, இது வார்த்தையானது உங்களுடைய சரீரத்தையும் மாற்ற வல்லமை படைத்ததாக இருக்கிறது. முடிவெடுக்கிறது. நீ வசனம் பைபிள் படித்தீங்கன்னா சரீரம் இழுக்கிற இழுப்புக்கு நீங்கள் போக மாட்டீங்க, உங்களுடைய சரீரத்தில் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க அப்படின்னு 1வது வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து வசனத்தை படித்து தியானிக்கும் போது உங்களுக்குள்ளே மனசில் ஒரு மாற்றம் நிகழும். அப்போ இது என்ன பண்ணுது? உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் இது காக்கிறது, நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கிறது. அது நல்ல ஜபிப்பதற்கு அது உங்களை வழிநடத்தி விடும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக ஆகிவிடும். நல்ல தீர்மானம் எடுக்கிற கிறிஸ்துவலாக மாறிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வசனத்தை பைபிளை கேட்க 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 உங்கள் மனசில் ஒரு மாற்றம் நடக்கும். நிறைய கிறிஸ்துவனா பைபிள் படிக்கிறது இல்லை. சகோதரனே, நீங்கள் பைபிள் படிக்கிறது இல்லை, அதனால தான் நிறைய பேருக்கு என்ன ஆகுது, அதை மனசு மாறாமல் இஷ்டத்துக்கே வாழ்கிற ஒரு நபராக. செம்மறியாடு பாருங்கள், வெள்ளாடாது மேலே பார்த்து அங்கங்கே பார்த்து இலைகள் ஏதாவது செம்மறியா அப்படி போயிட்டுருக்கும் பாருங்கள். போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும், குனிஞ்சே போகும். அதை மாற்றுறதுக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமான வாழ்க்கை எடுப்பதற்கு கர்த்தர் வழி இதுவே என்று சொல்லுகிறார். நம்முடைய மனமெல்லாம் மாறணும். ஆமென். நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெரியவங்கள் இருப்பீங்க. வசனம் பைபிள் படித்து தியானித்து வாழ்க்கை கட்டுவோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. எழும்பி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எடுத்து நாங்கள் வருகிறோம். தர்மையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. பேதுருவனுடைய
வாழ்க்கையில் பிதாவே பிஸ்னஸ் எல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணக்கூடிய அளவில் அவனை காட்டினீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி அவன் தேடும்படியாய் ஆண்டவரை நீர் உதவினீர். ஆண்டவரை அப்படிப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை இன்றும் அநேக விசுவாசிகளை, வாலிப பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை படித்து தியானிக்கிற பொழுது தங்கள் சரீரங்களில், சரீர முடிவுகளில், ஆத்மாவில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி தாங்கள் எடுக்கிற முடிவுகளை உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஒரு அர்ப்பணித்து பிதாவே ஒரு பலி, சரீரத்தை பலியாக்கி கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்கு எடுக்கத்தக்கதான ஒரு சக்தியை நீர் கொடுக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அதை கொடுக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். உன் ஜீவனை அது கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவரகமான வாழ்க்கையை அது ஏராளம் தாராளமாய் அருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே வந்திருக்கிற அருமையான இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக அநேக தேவைகளை இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும். வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த பிள்ளைகள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் கூறுகிறேன். ஏற்ற வேளையில் நடக்க வேண்டிய திருமணங்களாக நடக்கட்டும், குழந்தைகளை பெற்றெடுக்கட்டும், நல்ல குடும்ப வாழ்க்கை வாழட்டும், நல்ல வேலைகளை பெற்றுக்கொள்ளட்டும், நல்ல பிஸ்னஸை பெற்றுக்கொள்ளட்டும், ஸ்திரமாய் வாழட்டும். அதற்காகவே இந்த பிள்ளைகளை நீ மீட்டெடுத்திருக்கிறீர். உம்முடைய சேவையும் அவர்கள் செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறேன், உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேலே பெரிதாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் எல்லா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.